ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை சிறுவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூதபரம்பரை புலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமர தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த அருள் ஞான வேள்வியில் திருஞான சம்பந்த பெருமான் ஆலவாயிலே அருளி செய்த திருப்பாசுரத்திலே 11 பாடல்களையும் நேற்றைய தினம் வரை சிந்தித்து இன்றைய தினம் நிறைவாக திருக்கடை காப்பை சிந்தித்து நிறைவு செய்வதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருஞான சம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை அல்லது பாசுரத்தை அருளி செய்கின்ற சூழ்நிலையை நம்முடைய சேக்கிழார் பெருமான் நிறைவான பாடல்களாக எடுத்துக்கொண்டு விளக்குகிறார். ரொம்ப பேருக்கு தெரியும், பெரிய புராணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது புள்ளை பாதி புராணம் பாதி என்று சொல்லுவார்கள். அதற்கு காரணம் திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றை விவரிக்கின்ற பொழுதும் சரி, ஆலவாய் நிகழ்ச்சிகளை விவரிக்கின்ற பொழுதும் சரி, சேக்கிழார் பெருமான் மிக விரிவாக பாடல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நமக்கு திருஞான சம்பந்த பெருமானே சமய முதல் குறவராக விளங்குகின்றார் என்கிற அந்த செய்தியை நிலைநாட்டுகிறார். அதனாலே தான் அவருடைய வரலாற்றை சொல்ல துவங்குகிற பொழுது வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க என்று அதை வலியுறுத்துகிறார். திருஞான சம்பந்த பெருமானை பாண்டிய நாட்டிற்கு வரவழைத்தது மங்கையர்க்கரசியார். அவருக்கு பக்க பலமாக விளங்கியது குலச்சிறையார் முதலமைச்சர். சமண இருள் பரவி கிடந்த இந்த பாண்டிய நாட்டிலே ஒரு காலத்திலே சைவ சமயம் சிறந்து ஓங்கி தலை சிறந்து விளங்கிய இந்த திருநாட்டிலே சமண இருள் இப்படி பரவி கிடக்கிறதே என்று வருந்தி சோழ நாட்டிலிருந்து இங்கு வாழ புகுந்த மங்கையர்க்கரசியார். அம்மாவுக்கு பிறந்த வீடு சோழ நாடு, புகுந்த வீடு பாண்டிய நாடு. நினைத்து பாருங்கள், மொத்த நாடே சமணம், அரசன் சமணம், அதிகாரிகள் அத்தனை பேரும் சமணம், நாட்டில் திருமண பக்கமெல்லாம் சமணம். இப்படி நாடு முழுவதும் சமணமாக இருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு பெண்மணி மனதிலே உறுதி, இந்த நாட்டை எப்படியாவது மீண்டும் சைவ நெறிக்கு திருப்பி விட்டு விட வேண்டும். அப்படி நினைக்கின்றவர் யார் என்று கேட்டால் அரசியார். அவருடைய கணவனாராக இருக்கக்கூடிய பாண்டிய நாட்டு அமைச்சன், அந்த அவருடைய கணவனாக இருக்கக்கூடிய அந்த பாண்டிய நாட்டின் தலைவனாக இருக்கக்கூடியவருடைய அமைச்சர், அவர் ஒருத்தர் தான் பக்கபலம் கொலச்சிறையார். மன்னனிலிருந்து அத்தனை பேரும் சமணம். யாருக்குமே மனசு தளர்ந்து போகும். இத்தனை பேரும் இருக்கிற பொழுது நாம் என்ன செய்ய முடியும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த அம்மா காய நகத்தனம் மாதிரி, அப்படித்தானே சொல்லுவாங்க இப்ப எல்லாம் அரசியலில் காய் நகத்துறதுன்னு. அட்டே அப்பா, சொல்லனாத பெருமை உடையவர் மங்கையர்க்கரசியார். ஒரு பெண்மணி மொத்த நாட்டையே மாற்றி காட்டினாள். அதனால தான் அவரை பாராட்டுகிற பொழுது நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார், மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம் வளவர்கோன் திருப்பாவை
சொல்லி சொல்லி மகிழ்ந்து போகிறார். அமைச்சர் மூலமாக செய்தி வந்தது, திருஞான சம்பந்த சுவாமிகள் பாண்டிய நாட்டு எல்லைக்கு வந்து விட்டார்னு செய்தி வந்துருச்சு. யாருக்கும் தெரியாம வரவழைச்சிருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம வரவழைச்சிருக்கிறாங்கன்னா என்ன பொருள்னா, மற்றவர்களுக்கு அவர் வந்திருக்கிறது தெரியும், யார் அடிச்சு அவர் வந்திருக்கிறாருங்கிறத சஸ்பென்ஸா வச்சிருக்கிறாங்க. அதான் இங்க மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் அழைக்கத்தான் அவர் வந்திருக்கிறாருன்றது மன்னனுக்கே தெரியாது. எல்லைக்கு வந்து விட்டாருன்னு சொன்ன உடனேயே மங்கையர்க்கரசியார் திருக்கோயிலுக்கு கிளம்புகிறார். அமைச்சரை, சுவாமியை நீங்க கோயிலுக்கு அழைச்சின்னு வந்துருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறார். அம்மையார் திருக்கோயில போய் காத்திருக்கிறாங்க. குலச்சிறையார் திருஞான சம்பந்த பெருமானை அழைத்து கொண்டு ஆலவாய் திருக்கோயிலுக்கு வந்துட்டார். முதல்ல கோயிலுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டார் திருஞான சம்பந்தர். எங்கப்பா இருக்கு ஆலவாய் திருக்கோயில் அப்படின்னு கேட்கிறார். சுவாமி இதோ அப்படின்னு காட்டுற உடனேயே ஆனந்த மிகுதியினாலே ஆலவாய் அண்ணலையாம் காண்போம் என்று சொல்லி நேர திருக்கோயிலுக்கு தான் வந்தார். அப்படி திருக்கோயிலுக்கு வருகிற பொழுது இந்த அம்மையார் ஏற்கனவே வந்துட்டாங்க. இப்ப சுவாமி வந்திருக்கிறார். இந்த அம்மையார் அவரை எதிர்கொண்டு வரவேற்பார்னு நாம நினைப்போம், அதான் இல்லை. அம்மையார் ஒரு ஓரமாக ஒதுங்கி கொண்டார்கள், தாம் இருப்பதே தெரியாமல். இவர் உள்ள போயிட்டார் கோயிலுக்கு. அப்ப தரிசனம் கிடைக்கல, திருஞான சம்பந்த பெருமானுடைய தரிசனம் கிடைக்கல. அவரு ஆலவாய் அண்ணலை காண்பதற்குரிய ஆர்வத்தில் இருப்பார். இப்ப நடுவில் போய் எல்லாம் ஒன்றும் தொந்தரவு பண்ண வேணாம், அவர் சுவாமி பார்க்கட்டும் முதல்லன்னு விட்டாங்க. அவர் போய் தரிசனம் பண்ணிட்டு வலமாக வந்து வெளியே வருகிறார். வருகிற பொழுது குலச்சிறையார் சொல்லுகிறார், தங்களுக்காக பாண்டிமாதேவி எங்கள் மங்கையர்க்கரசியார் இங்கே காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த அம்மையார் வெளிப்பட்டாங்க. வெளிப்பட்ட உடனேயே திருஞான சம்பந்தரை முதலாக பார்க்குறாங்க. அப்படி முதலாக பார்க்குற பொழுது அவர்கள் ஸ்தம்பித்து போய்விட்டார்கள். ஏன் ஸ்தம்பித்தார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஒரு ஞான குழந்தையை எதிர்பார்த்தது உண்மை, ஆனா சிவமே ஞான குழந்தையாக இப்படி உருவெடுத்து வரும்னு அவங்க எதிர்பார்க்கல. அந்த திருவடிவத்தை கண்ட உடனேயே பேச்சு அடங்கியது, மூச்சு அடங்கியது, செயல் அடங்கியது. அடியற்ற மரம் போல விழுந்தார் அம்மையார் அவருடைய திருவடியில. திருஞான சம்பந்த பெருமான் திருநடம் செய்தார், அம்மையார் எழுந்தார்கள். இந்த பாண்டிய நாட்டினுடைய அரசியார், சோழ பேரரசனுடைய திருமகள், எப்படிப்பட்ட பேச்சு திறம் உள்ளவர். திருஞான சம்பந்த பெருமான்ட்ட நிறைய விஷயங்களை நாம் ஆலோசிக்கணும், எடுத்து சொல்லணும், சில விஷயங்களை எல்லாம் அவர் காதில் போட்டு வைக்கணும், இதை எப்படி எப்படியெல்லாம் செய்யலான்னு அவர்கிட்ட ஆலோசனை சொல்லணும், இந்த நாடு இருக்கிற நிலைமையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு என்னென்னவெல்லாம் திட்டம் போட்டிருந்தாங்க. அவரை பார்த்த உடனேயே தொண்டை அடைச்சிருச்சு, வார்த்தை வெளியில வரல. உடனே ஒன்று மனசுல தோணிச்சான். சேக்கிடார் சொல்லுகிறார், ஒரே ஒன்றுதான் மனசுல தோணிச்சான், வேறு ஒன்றும் வார்த்தை வெளியில வரல. சுவாமியை பார்த்தவொடனே ரெண்டு கரத்தையும் எடுத்து சிரசு மேல கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு மனசுல ஒன்னே ஒன்று தோணிச்சான். என்ன தோணிச்சான்? கருத்து முற்றியது. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்களாம். எப்படி? எடுத்தவனையே பார்த்தவனையே தான் என்ன நோக்கத்திற்காக சுவாமியை இங்க வரவழைச்சோமோ அது முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்களாம். முதல் கருத்து அவங்களுடைய உள்ளத்துல தோணின எண்ணம், கருத்து முற்றியதென நினைந்தே. சுவாமி புன்னகைத்தார். இந்த அம்மா பேசணும்ல ஏதாவது. பாணலங்கண்கள் நீர் மல்க செவ்வாய் குளறி, நாக்கெல்லாம் குளறுதான். பாணலம் கண்கள் நீர் மல்க. இந்த பாணலம்னு சொன்ன குவளை மலர்னு அர்த்தம். குவளை மலர் போன்ற கண்கள், அதுல நீர் மல்கிச்சுன்னார், மலர்ல நீர் மல்கிச்சுன்னார். வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, நீர்ல தான் குவளை வரும், இங்க குவளையிலிருந்து நீர் வந்ததுன்னு தலைகீழா காட்டினார் சேக்கிழார். நாடு தலைகீழான நிலைமையில இருக்கிறது என்று அறிவித்தார் சேக்கிழார். பாணலங்கண்கள் நீர் மல்க பணிவாய் குளறி. இந்த வாய் குளறிச்சான். சொன்னாங்களா அம்மையார்,
யானும் என் பதியும் செய்த தவம் என் கொல் என்றார். இதான் வாயிலிருந்து வந்தது. சாமி நானும் அது பாருங்க எவ்வளோ அருமையா சொன்னாங்க. யானும் என் பதியும், பதின்னு என்ன அர்த்தம்? பதின்னு என்ன அர்த்தம்? அம்மையார் சொல்லுகிறார்கள் யானும் என் பதியும். நாங்க பதின்னு என்ன பொருள் பார்த்தீங்களா? ஒரு வார்த்தையில இத்தனை குழப்பம். அந்த அம்மா யானும் தெளிவா போச்சு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. யானும் அது நல்ல தெளிவா இருக்கு. என் பதியும், இந்த இடத்துல பதி அப்படிங்கிறதுக்கு முன்னால என் பதி அப்படின்னு போட்டதுனால ரெண்டு பொருள்ல குறிப்பிடுகிறார்கள். யானும் என்னுடைய இந்த நாடும், இந்த பாண்டிய நாடும் செய்த தவம் என்கொல். நான் என்ன தவம் பண்ணேன்னு தெரியல, இந்த பாண்டிய நாடு என்ன தவம் பண்ணுச்சுன்னு தெரியல. சமண இருள் சூழ்ந்திருக்கிற இந்த இடத்துல உங்க திருவடி படவும் நீங்கள் வந்து சேரவும் கூடிய இந்த பாக்கியம் கிடைச்சதே, அப்ப நாங்க என்ன தவம் பண்ணோம்னு தெரியலையேன்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள், நீங்க வந்துட்டீங்களே, நீங்க வந்தா மட்டும்தான் என்னுடைய கணவர் உய்வு பெற முடியும், அதனால நானும் என் கணவரும் என்ன தவம் பண்ணோன்னு தெரியலையே சுவாமி, இங்க வந்து சேர்ந்தீங்களே. யானும் என் பதியும் செய்த தவம் என்கொல் என்றார். உடனே திருஞான சம்பந்தர் அதுக்கு பதில் சொன்னாராம். அம்மா, சூழும் பரசமயத்திடை தொண்டு வாழும் நிர்மயீர், சுத்திலும் சமணமாய் இருக்கிற பொழுது நீங்க ரெண்டு பேரும் மட்டும், யாரு? நீங்களும் குலச்சிறையாரும். சூழும் பரசமயத்திடை தொண்டு வாழும் நிர்மயிர், சமயத்தினுடைய சைவ சமயத்தினுடைய நெறி காத்து அதை இந்த சூழ்நிலையிலும் காத்து தொண்டு செய்கின்றீர்கள் என்று நான் கேள்விப்பட்டம்மா அப்படி சொல்றார். இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு எதுக்கு வந்தேன் தெரியுமா? சூழும் பரசமயத்திடை தொண்டு வாழும் நீர்மயிர் உமை காண வந்தனம். உமை காண வந்தனம், உங்களை பார்க்கணும். இந்த நாங்கெல்லாம் அங்க சூழ்நிலை சிவனை வழிபாடு செய்கின்ற சைவ சமயம் பரவி இருக்கின்ற சூழ்நிலையில அங்க திருக்கோயில் போகிறோம், வழிபாடு செய்கிறோம், அது ஒரு பெரிய சார். ஆனா இந்த இடத்துல நீங்க இவ்வளவு சிறப்பா சிவனை மறவாமல் இருந்து திருக்கோயில் போற்றி வழிபாடு செய்து நீங்கள் சைவ சமய நெறி போற்றுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களை காண்பதே பெரிய பாக்கியம் அல்லவா? அதற்காக உமை காண வந்தனம், உமை பார்ப்பதற்காக வந்தனம், வந்து சேர்ந்தோம். உமை காண வந்தனம். அவரு இவங்க இப்படி சொன்னாங்கல்ல, யானும் என் பதியும்னு சுவாமி சொல்லுகிறார். உமை காண வந்தனம். அம்மா வணக்கம், உம்மை பார்த்து வணக்கம் சொல்லணுமேம்மா. சுவாமியை அழைத்து கொண்டு போய் மடத்தில் தங்க வைத்தார்கள். இரவு நேரத்தில் அந்த சமணர்கள் பாண்டிய மன்னனுடைய மனதை திரித்து வந்திருக்கிற ஒரு குழந்தை ஏமாத்தி பெரியவங்கெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. நம்முடைய சமணத்திற்கு ஆபத்து வந்து விடும், என்ன செய்யலான்னு கேட்டான். ஒன்றும் செய்ய வேணாம், நாங்கள் மந்திரம் போட்டால் போதும், அது ஓடிடும் பயந்துக்கிட்டு அப்படின்னு. மந்திரம் போட்டால் எப்படி போகும்? இல்லைங்க, மந்திரம் போட்டால் இந்த மடத்தை சுற்றி ஒரு தீ வரும் மாதிரி இருக்கும், அவங்க பயந்துக்கிட்டு குழந்தை போயிடும். அப்படியா? அப்படின்னா செய்யுங்கன்னார் பாண்டிய மன்னன். உடனே இவர்களெல்லாம் இரவோடு இரவாக போய் திருஞான சம்பந்த பெருமான் தங்கி இருக்கிற மடத்தில் அங்கே சென்று இந்த சமணர்கள் மந்திரங்களை ஏவினார்கள். எதுக்கு? மடத்தில் தீ பிடிக்கிறதுக்கு. சேக்கிழார் சொன்னாரு, ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் ஆதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே. அஞ்செடுத்து ஓதுகிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நோக்கி பார்க்கின்ற திசையில கூட மற்ற மந்திரம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னார். அவங்க பார்க்கிற திசையில கூட ஆதி மந்திரம், அதுதான் அஞ்செழுத்து நமச்சிவாயம். ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் ஆதிரத்தினும், ஆதிரம்னா திசை, நோக்கும் ஆதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே. வருமே வருமே. ஏகாரம் என்னது? எதிர்மறை. ஏகாரம் எதிர்மறை.
உங்கள் அண்ணன் உங்களோட ரொம்ப தகராறு பண்ணிட்டு இருந்தார், உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தாரா? வருவானே அப்படின்னு என்ன அர்த்தம்? வருவானே அப்படின்னா வரமாட்டேன் தான் அர்த்தம். வருமே மந்திர விதி வருமே அப்படின்னா என்ன அர்த்தம்? வராது. அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உனக்கு நான் அடிமை தான், அடிமை இல்லை என்று சொல்ல முடியாது. சுந்தரமிஸ்வாமி சொல்றேன்ல, மற்றை மந்திர விதி வருமே. வருமா? மற்ற விதி வராது. என்னடா பண்றது, மந்திரம் போட்டா ஒன்றும் வேலைக்கு ஆகலையேன்னா. ஒரு அமெரிக்கன் இங்கே டெல்லிக்கு வந்திருந்தானா. டெல்லியில் ஒரு பெரிய ஹோட்டலில் தங்கி இருக்கிறான். அவன் என்ன நினைச்சா, ஒரு ஊரையெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சி அப்படி ஊரை சுற்றி பார்க்க போயிருக்கான். பஸ்ஸில் போகணுன்ட்டு அவனுக்கு ஒரு விருப்பம். அதனால் பஸ்ஸில் கிளம்பி அப்படி டெல்லி சுற்றி பார்க்கலான்னு கிளம்பும்போது பஸ்ஸில் கண்டக்டர் டிக்கெட் எடுனார். பையில் கையை விட்டு பார்த்தா பர்ஸை காணும். உடனே யாரோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணால், பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனில் என்னை இறக்கி விடுங்கன்னா பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனில் இறக்கி விட்டானா. அது போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் இருந்தார். என்ன சமாச்சாரம்னாரு, ஃபஸ்ட்டு பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. உடனே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. கம்ப்ளைண்ட்லாம் எழுதி கொடுத்து அவர் கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டார். இந்த அமெரிக்கன் அப்புறம் போயிட்டான். போயிட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவர் அப்புறமா ஊரையெல்லாம் பார்த்து விட்டு அவரே கொண்டு போய் ரூமில் இறக்கி விட்டார், ரெஸ்ட் எடுங்கன்ட்டு. சாயந்தரமாக ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்து பாருங்க. உட்காந்து தலைவணி தூக்கி போட்டால் பர்ஸ் அங்கே இருக்குது. அடாடா, பர்ஸை எடுத்துகிட்டு போனோம், பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க, நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணால், நம்ம தப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோமேனு ஒரு ஆட்டோ பேசி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே இறங்கி அந்த இன்ஸ்பெக்டர் போய் பார்த்தா, சார் தப்பு நடந்து போச்சு. என்ன? பர்ஸு காணா போகணுன்னு நான் காலையில் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆமாம், ஆனால் ரூமுக்கு போனால் பர்ஸு அங்கேயே இருக்குது சார், சொல்கிறதுக்காக வந்தேன். ஏன் இப்படி அவசரப்பட்டீங்கன்னார் இன்ஸ்பெக்டர். உங்கள் பர்ஸு சம்மந்தமாக 7 பேரை பிடிச்சிருக்கோம், 4 பேர் எடுத்துக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கான்னார். திறமை மிகுந்த காவல்துறை. நான் சொல்லுங்க, இதை டைம் பத்திரிகையில் போட்டிருக்கான் அமெரிக்காவில். அப்படின்னா எப்படி இங்கே குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னு நம்ம கொஞ்சம் அப்படி பார்த்துக்கணும். சரி இருக்கட்டும், அது ஒரு தனித்துறை. அப்போ இவன் பார்த்தான், என்னடா மந்திரம் போட்டால் தீ பிடிக்கலையேண்ணா. டேய், மந்திரம் போட்டால் தீ பிடிக்குதா பாரு, இல்லைன்னா தீயவே கொண்டு வையே, அவ்வளோதானேட்டான். இதுவா பிடிக்குதா பாரு, இல்லை நீயா கொண்டு வை. நான் கொண்டு வச்சுட்டா தீய மடத்தில். தூங்குற மடத்தில் உள்ளே எல்லாரும் இதுதான் செய்த மிகப்பெரிய தவறு அவர்கள் செய்தது. எழுதுறாருங்க திருஞான சம்பந்தர் பதிகத்தில், உறங்கிக் கொண்டிருக்கிற மடத்தில் தீயை வைத்தார்கள் அமணர்கள் என்கிற செய்தியை நம்முடைய திருஞான சம்பந்தர் பதிகத்தில் பதிவு பண்றார். செய்யனே ஆலாய் மேவிய சிவனே, கையாராம் அமணர் கொழுவும் சுடர். பாருங்க, பொய்யாராம் அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே. எல்லாம் சொன்னாங்க, சாமியே தீ இருக்குது வச்சுட்டு ஓடிட்டாங்க சாமி. இவன் என்ன நினைக்கிறார், யார் வச்சாங்களோ அவங்க மேலே இந்த தீ போகட்டும் அப்படிதானே சொல்லியிருக்கணும். இல்லை, திருஞான சம்பந்தர் நினைக்கிறாரு, இதுதான் சரியான சந்தர்ப்பம், வச்சவன் மேலே அனுப்பிச்சோம்னா அவன் அவஸ்தப்படுவான், உண்மைதான், இன்னும் 2 பேர் அப்புறமா திரும்ப வைப்பான். இப்போ இதுக்கெல்லாம் ரூட் காசு அடிப்படையாக யார் காரணம்னா, ஒரு நாட்டில் தீமை நடக்குதுன்னா அதுக்கு அரசாங்கம் தான் காரணம். அதனால் இது சென்று சேர வேண்டியது யாருக்கு? அரசனுக்கு. பையவே சென்று பாண்டியருக்காகவே, பாண்டியருக்கு ஆகட்டும்ட்டார், பாண்டியனை போய் பற்றட்டும்ட்டார். ஆனால் அங்கே என்ன நினைக்கிறார், பாண்டியனுக்கு போய் ஆகட்டும்னா இது போகிற வேகத்தில் பாண்டியனை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது. பாண்டியனும் வேணும், ஏன்னா மங்கையர்க்கரசியாருடைய கணவன். இந்த அம்மையாரையும் பார்க்கணும் ஒன்று. 2வது இன்னும் நல்வினை இருக்கு, அவன் மாறுவதற்கு. 63 நாயன்மார்கள் ஒரு நாயன்மார ஆக போறான். நின்றசி நடுபாரன், இப்ப கூன் பாண்டியன். அதனால என்ன சொன்னாராம், பையவேனாராம். பையவேனாரு. பையவேன்னா அது பாருங்க திருஞான சம்பந்தர், அது அந்த ஊர் தமிழ். பையவேனா பொதுவா இவரு சோழ நாட்டை சேர்ந்தவர். பாண்டிய நாட்டில் போய் பதிகம்பான்னா அந்த ஊர் தமிழ்ல பேசுறாரு. அந்த ஊருக்காரன் நம்ம ஊருக்கு ஒருத்தன் வந்திருந்தான், பாண்டிய நாட்டுக்காரன், மதுரைக்காரன். பஸ்ஸில் ஏறின உடனே ட்ரிப்ளிகன் ஒரு டிக்கெட் கொடு, 100 ரூபா கொடுத்தான். உடனே என்னையாது ட்ரிப்ளிகனுக்கு போய் 100 ரூபா டிக்கெட் கொடுக்குறிய அப்படின்னா, நீ பைய கொடுன்னா. இவன்
வந்ததே கோபம் கண்டக்டர், ஏன் 100 ரூபா கொடுத்துட்டு என் பையவே கேட்கிறேன் நீ? நான் இல்லையா பைய கொடுன்னு நான் ஜபரா திரும்பவும் பைய கேட்கிறான் இவன். அங்க இருந்த ஒரு சொல்றையா, ஒரு மதுரைக்காரர் போல இருக்கியா, பைய கொடுன்னா நீ மொதுவா கொடு, இறங்கிறதுக்குள்ள கொடுத்தா போதுன்னு சொல்றாரு. ஓ அப்படியா? திருஞான சம்பந்தர் நினைக்கிறார் இந்த நெருப்ப மெதுவா போன்னு சொன்னா இது புரிஞ்சுக்குதோ இல்லையோ தெரியல, இது ஊர் தமிழ்ல சொன்னாதான் சரிப்பட்டு வரும்னு பையவே நாராம் அந்த தீய பதிகத்தில் எழுதுறார். பையவே சென்று பாண்டியர்க்கு மூளவே இல்லை. என்ன சொன்னார் பார்த்தீங்களா? ஆகவே ஆகவே ஆக்கம் தருவதாக. இந்த ஆகவேங்கிறது மங்கள சொல். ஆகவே ஆகவேன்னா கெடுக்கிறதுக்கு ஆகவேன்னு சொல்ல முடியாது. ஆதல் ஆகுதல் ஆக்கம் என்கிற சொல்லு இருக்கே, அது ரொம்ப சிறப்பான சொல்லு. சோறு ஆக்கினான் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சோறு ஆக்கினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் குழம்பு ஆகல அப்படின்னு அர்த்தமா? சோறு ஆக்குதல்னா என்ன அர்த்தம்? அரிசிய பக்குவப்படுத்தி சாப்பிடும்படியான அது பக்குவப்படுத்துதல். இப்ப நல்லா கவனமா கேட்கணும். பக்குவப்படுத்துதல்ங்கிறது தான் ஆக்குதல். அது மட்டும் இல்ல, பக்குவப்படுத்த சோறு ஆக்குதல் சொன்னா அரிசி எடுத்து அப்படியே போட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க? நாங்களாம் எங்க அது செய்யறோம்? நாங்கெல்லாம் காலகாலத்தால் நாங்களும் எஞ்சி வேலைக்கு போறோம். நீங்க எங்களுக்கு மட்டும்தானா இது? பாருங்க, அவங்க ஆர்வமா சொல்றாங்க, களையணுங்கிறாங்க, கல் எடுக்கணுங்கிறாங்க, அரிக்கணுங்கிறாங்க. எல்லா டெர்மினாலஜி அங்க இருந்து வருது. அரிசி களையறதும்பாங்க இல்லையா? இந்த களையெல்லாம் எடுத்துவிட்டு அப்புறமா அது மேலே இருக்கிற அந்த தூசு தும்பட்டை எல்லாம் போக்குறதுக்கு அதை களைஞ்சி தண்ணிகளை ஊற்றிட்டு இப்படிலாம் செய்யுது. அப்ப ஆக்குதல்னா குற்றம் களைதல், பக்குவப்படுத்துதல். இந்த தீ போய் பாண்டியனுடைய குற்றத்தை களைந்து அவனை பக்குவப்படுத்தும் என்பதற்காக ஆகவேன்னு சொன்னார் சுவாமி. பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே. அப்புறம் பாண்டியனு துடிக்கிறான். அவங்க என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க, சரியாகலை. அம்மையார் சொல்கிறாங்க, அம்மா சாமி ஏதோ தவறு நடந்திருக்குது. இந்த ஊருக்கு வந்த திருஞான சம்பந்தர்னு நம்ம ஊருக்கு யார் வந்தாலும் விரோதி வந்தாலும் கூட தீங்கு நினைக்க மாட்டோம். ஆனால் இந்த குழந்தை வந்து தங்கி இருக்கிற மடத்தில் யாரோ தீ வச்சிருக்கிறாங்க. என்ன தீமை நடந்ததோ தெரியல சுவாமி, நீங்கள் அவஸ்தைப்படுறீங்க. இவங்களும் தான் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, எதுவும் நடக்கலை. இவங்களையே நம்பிக்கிட்டு இருந்தால் என்ன ஆக போகுது? ஞான சம்பந்தரை கொஞ்சம் அழைச்சி பார்க்கலாமே சாமி. சரி அப்படி சாமியை வரவழைச்சார். ஞானசம்பந்தருடைய திருக்கோலத்தை பார்த்த உடனேயே ஞானசூரியனே எழுந்தது போல இருந்தான். ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை. ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை. தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். எப்ப எல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் நம்முடைய சேக்கிழார் பெருமான் என்ன பண்ணுவாரு, அவங்க அனுபவிச்சாங்கன்ட்டு இவர் அனுபவிப்பார். அவங்க அப்படி பார்த்து அனுபவிச்சாங்கன்னு இவர் அனுபவிப்பார். அந்த அனுபவத்தை அவங்க எப்படி பார்த்துருப்பாங்க அவங்களன்னு நினைச்சு பார்த்து அந்த காட்சியை தன் மனக்கண் முன்பாக கொண்டு வந்து ஞானசம்பந்த பெருமானை அவங்க தரிசனம் பண்ணுகிற பொழுது அவங்களுடைய உள்ளம் என்ன குதூகலம் அடைஞ்சிருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார்கள். இந்த ஞான பிரகாசத்தோடு விளங்கியிருக்கக்கூடிய இந்த பெருமானை பார்த்த அந்த கண்கள் என்ன புண்ணியம் அப்படின்னு நினைந்து பார்த்து செய்கின்றார். இந்த பக்கம் பாய் உடுத்தி திரிகின்ற அந்த சமணர்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டம் பண்ணிக்கிறாங்க. உருமுறாங்க, புலி உருமுறாங்க. பாண்டிய மன்னன் படுத்திருக்கிறான் ஜுர வேகத்தில். இந்த பக்கம் அவனுக்கு கூட்டம், இந்த பக்கம்
ஆசனம் போட்டு ஞான சம்பந்தம். இந்த குழந்தைய பார்த்தவனே என்னவோ ஒரு மனசுல சந்தோஷம். புன்னகை தவழ்கின்ற கோடி சூரிய பிரகாசத்தோடு விளங்கக்கூடிய பெருமானை கண்குளிர கண்டு முதல் கேள்வி கேட்டேன், சாமி உங்க ஊர் எதுன்னு கேட்டேன். உங்க ஊரு எதுன்னு கேட்டேன். அப்படின்னா திருஞான சம்பந்தரை பற்றியோ ஒரு வரலாறை பற்றியோ ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்கிறான் பாண்டியர் அந்த வினாடி வரைக்கும். சாமி இப்போ என்ன சொல்லியிருக்கணும், என்ன சொல்லியிருக்கணும்னா சீர்காழி அல்லது பிரம்மபுரம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். அவர் எப்படி பதில் சொன்னார்னு பாருங்க. ஒரு பதிகத்தில் பதில் சொல்றார். உங்கள் ஊர் எதுன்னு கேட்டதுக்கு ஒரு பதிகம் பதில். அந்த பதிகத்தில் என்ன இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது. சீர்காழிக்கு 12 பேர் உண்டு. ஒவ்வொரு யுக முடிவிலையும் அது ஒரு புதிய பேரோடு விளங்கும். இப்போ அதுக்கு சீர்காழின்னு பேர். இந்த யுகத்தில் பல்வேறு யுகங்களில் பல்வேறு பெயர்களோடு அது விளங்கி வந்திருக்கிறது அந்த புண்ணிய பூமி. அப்படி அது விளங்குகிற பொழுது அதனுடைய தலைமை திருநாமமாக விளங்குவது பிரம்மபுரம். அப்ப பிரம்மபுரம் என்கிற அந்த பெயர் துவங்கி 12 திருப்பெயர்களையும் சொல்லுகிறார். பிரமனூர், வேணுபுரம், புகலி, வெங்குரு, பெருநீர், தோணிபுரம், மண்ணு பூந்தராய், பொன்னம் சிரபுரம், புறவம் சண்பை, அரண்மண்ணு தன்காழி, கொச்சவயம் என்று உள்ளிட்ட ஆதியாய பரமனூர் 12 நின்ற திருக்கழுமலம் யாம் பரவும் ஊரே. முதல் பாட்டு. இந்த 12 பேரையும் சொல்லுகிறார். அந்த ஊருக்கு இருக்கிற 12 பேரையும். பிரமனூர் பிரம்மபுரம், வேணுபுரம், புகலி, வெங்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், புறவம், சண்பை, காழி, கொச்சைவயம், கழுமலம். 12வது பேர். இதுல இந்த 12வது பேரா இருக்கக்கூடிய கழுமலத்தை மட்டும் தனியா பிரிச்சு பதிகம் முழுக்க கடைசியில் வர மாதிரி செய்வார். இந்த 12 பேரை ஏன் சொன்னார்? ஊர் எதுன்னு கேட்டா ஒரு பேரை சொல்ல வேண்டியது தானே, 12 பேரை சொல்லுகிறாரு என்று நாம சிந்திக்கலாம். எவ்வளவு பெரிய தத்துவம் அதில் அடங்கி இருக்கு தெரியுங்களா? அதை நினைத்து பார்க்கிற பொழுது நம்முடைய சைவ சமயம் மாதிரி ஒரு ஆழ்ந்த நுட்பமுடைய, அது இன்னும் என்ன சொல்றதுன்னு தெரியல, அது சூக்கமமாக உணரக்கூடிய பேரின்பமுடைய ஒரு சமயமாக விளங்குவது சைவம்தான். இந்த 12 என்று சொல்லக்கூடிய இந்த திருநாமங்கள் அந்த ஊருக்கு ஏற்பட்டதனுடைய இந்த தத்துவத்தை, இந்த 12 பேர்களையே பதிகம் முழுக்க அந்த பெயர்களை மாறி 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 சொல்லி அந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றார். நிறைவு செய்கின்ற பொழுது பாண்டிய மன்னனுக்கு நிகழ்ந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா சிவதீட்சை. சிவதீட்சையின் பொழுது உடம்பு தூய்மை செய்யப்பட வேண்டுவது அவசியம். நம்முடைய சைவ ஆகமங்களில் சொல்லி இருக்கிற முறைப்படி நம்முடைய இந்த உடம்பானது 5 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கீழே இருந்து தரையிலிருந்து நிலத்திலிருந்து முழங்கால் வரைக்கும் இருக்கிறது பிருதிவி மண்டலம். அதாவது கால் தொடங்கி சிரசு வரைக்குமே பிருதிவி மண்டலம் தான். முழங்கால் தொடங்கி சிரசு வரைக்கும் இருக்கிறது அப்பு மண்டலம். நாபி தொடங்கி சிரசு வரைக்கும் இருக்கிறது தேயு மண்டலம். கண்டம் தொடங்கி சிரசு வரைக்கும் இருக்கிறது வாயு மண்டலம். முகம் தொடங்கி சிரசு வரைக்கும் இருக்கிறது ஆகாச மண்டலம். நல்ல கவனமா பார்த்தீங்கன்னா கால் நிலத்தோட தொடர்பு, சிரசு ஆகாசத்தோட தொடர்பு. இந்த பஞ்சபூதங்கள்ல கீழே இருக்கிற நிலமும் மேலே இருக்கிற ஆகாசமும் இடைப்பட்ட மீதி இருக்கிற 3 பகுதிகளும் நீர், தீ, காற்று என்று பிரிக்கப்பட்டு 5 பாகங்களாக இருக்கின்றன. இந்த தீட்சை தருகின்ற பொழுது குரு என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு பூதத்திற்கு உரியது.
இப்ப கீழே நிலம், அடுத்தது நீர், அதுக்கு அடுத்தது நெருப்பு, அதுக்கு அடுத்தது காற்று, அதுக்கு அடுத்தது ஆகாசம். இந்த நிலத்துக்கு உரிய 3 திருநாமங்கள் தான் பிரம்மபுரம், வேணுபுரம், புகலி. அடுத்ததா இருக்கக்கூடிய நீருக்கு உரியது வெங்குரு, தோணிபுரம். பாருங்க, தோணிபுரம் அதுல தான் வருது. தோணிபுரம், அப்புறம் மண்ணு பூந்தராய், அது 3 அதுல வரும். அடுத்தது தீ மண்டலத்திற்கு வருகிற பொழுது அடுத்த 3 பேர், அது சிரபுரம், புறவம், சண்பை. அடுத்ததா காற்று மண்டலம். காற்று மண்டலத்துக்கு வருகிற பொழுது காழி, கொச்சேவயம், கழுமலம். 12 ஆயிடுச்சா? இப்ப சிரசு ஆகாசம், திரும்பவும் இப்ப பிரம்மபுரம். பிரம்மபுரம் என்பது தனிப்பெயரும் 12 பெயர்களை அடக்கிய பெயருமா ஆகும். பிரம்மபுரம் மட்டும் ஒரு தனி சிறப்பு என்னன்னா, பிரம்மபுரம்னு சொன்னா போதும், 12 அடக்கம். அதுல 12ல பிரம்மபுரமும் 1. இப்ப புரியுதுண்ணா? இப்ப சொல்றேன், உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். பந்திக்கு இலை போட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் எத்தனை இலை போடுறதுன்னு கேட்டவனே, எப்ப பக்கத்தில் எட்டிப்பாரு எத்தனை தலை இருக்குன்னு. அத்தனை இலை போடு. என்ன பார்க்க சொன்னாங்க? தலை. தலைன்னா எதை குறிக்கிறது? தலைன்னா எதை குறிக்கும்? தலையை மட்டுமா? மொத்த ஆளையே குறிக்கும். தலை என்பது உடம்பின் ஒரு உறுப்பாக இருந்தாலும் மொத்த ஆளையே குறிப்பது போல பிரம்மபுரம் என்பது தனி பெயராக இருந்தாலும் 12 பேர்களையும் சேர்த்து குறிக்கிற பெயராக அமையும். அதுதான் இந்த பிரம்மபுரம். அதனாலதான் அதை ஆரம்பிச்சார் பிரமனூர். இப்ப என்ன பண்ணுகிறார்? ஒவ்வொரு அங்கமாக தூய்மை செய்கிறார். அவருக்கு இப்ப கையில திருநீர் பூச போறார். அடுத்தது திருநீர் பூசறதுக்கு முன்னாடி அங்க சுத்தி. இந்த அங்க சுத்தி பண்ணதுதான் இந்த பதிகம். அது எப்படி பண்ணுவார்கள்னா, பஞ்சபூதங்களுக்கு உரிய இவற்றை பூதங்களே தமக்குள்ள ஒன்றுக்கு ஒன்று உறவும் பகையுமாக இருக்கும். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயத்துக்கு நிலத்துக்கும் நீருக்கும் நட்பு, நிலத்துக்கும் தீக்கும் நடுவு நிலைமை, நிலத்துக்கும் காற்றுக்கும் பகை. இப்ப நீர் எடுத்துக்கிட்டோம்னா நீருக்கும் நெருப்புக்கும் நட்பு பகை, நீருக்கும் காற்றுக்கும் நட்பு. நெருப்பு எடுத்துக்கிட்டோம்னா நெருப்புக்கும் காற்றுக்கும் நட்பு. பூதங்கள் ஒன்றுக்கொன்று நட்பாகவும் பகையாகவும் இருக்கும். இந்த பூதங்களுடைய பகைமையும் நட்பும் குறித்து இந்த பெயர்களை பயன்படுத்தி இந்த சிவதீட்சையை செய்கின்றார் இந்த பாடல்களில் நம்முடைய பெருமானார், திருஞான சம்பந்த பெருமானார். அதனால நாம ஒரு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நோய்வாய்ப்பட்டிருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு அருகாமையில் அமர்ந்து இந்த பதிகத்தை சொல்லுகிற பொழுது இது மிகப்பெரிய அவர்களுக்கு ஒரு ஆறுதலை மட்டுமல்ல, அவர்களுடைய உள்ள தூய்மை, உடல் தூய்மை இரண்டையும் செய்து காட்டுகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த பதிகத்துக்கு அவ்வளவு வலிமை. இந்த 12 திருப்பெயர்களும் அவ்வளவு வலிமை உடையவனவாக விளங்கும். நல்ல கவனமாக கேட்கணும். இந்த முதல்ல கீழே இருக்கிறது, இதே இன்னும் கலைகள் மூலமாகவும் இதை சொல்வார்கள். கீழே இருந்து பிரதிட்டா கலை, அப்புறம் நிவிருத்தி கலை, அதுக்கப்புறம் வித்யா கலை, அதுக்கப்புறம் சாந்தி கலை, அப்புறம் சாந்தி அதீத கலை. இப்படி இந்த பெயர்கள் முழுவதும் அந்தந்த பூதத்திற்கு உரியவைகளாக விளங்குகின்றன. நிலத்துக்குரிய பெயர்கள் 3 சொன்னன, நீருக்குரிய பெயர்கள் 3 சொன்னன, நெருப்புக்குரிய பெயர்கள் 3 சொன்னன, காற்றுக்குரிய 3 பேர் சொன்னன. குறிச்சிருக்கீங்களா? குறிச்சு வச்சிருக்கீங்க? தேவைப்படும், நான் கேட்பேன் உங்களை. அப்புறமா இந்த வம்பு வேறையா? அப்பவே சேர் பின்னால காலியா இருந்து உட்கார்ந்து இருக்கலாம். இப்ப நல்ல கவனமா கேட்கணும். நிலத்துக்கும் நீருக்கும் நட்புன்னு சொன்ன, நிலத்துக்கும் நெருப்புக்கும் நடுவு நிலைமை, பகையும் கிடையாது நட்பும் கிடையாது. நிலத்துக்கும் மேல இருக்கிற நெருப்பு இருக்கு பாருங்க, நீர் நெருப்பு மேல, நெருப்பு பகை இல்லாமல் இருந்தாலும் காற்று பகை. ஆகாசம்னு இருக்கு பாருங்க, எந்த பூதத்தோட நட்பும் கிடையாது பகையும் கிடையாது, நடுவு நிலைமை ஆகாசம்.
அதனால தான் அவன் ஆகாச பரவெளியாக இருக்கிறவன். நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே. அது பொதுன்னு ஏன் சொன்னுச்சுன்னா, இந்த ஆகாசத்தலம் அது எல்லாத்தோடையும் எல்லா பூதங்களுக்கும் இடம் கொடுத்தோம். அதே சமயத்தில் எல்லா பூதங்களோடு நட்பும் இல்லாமல் பகையும் இல்லாமல் நடுவு நிலைமையாக நிற்கக்கூடிய பூதம் ஆகாசம், வெளி. அதுக்கு தான் அது பொதுன்னு பேர். அது இந்த பாடல்கள் முழுவதையும் அவர் பாடி முடித்தவுடனேயே பாண்டியனுக்கு சொல்லனாத ஒரு இன்பம் உள்ளத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்கள் சமணர்கள் எல்லாம் துள்ளி குதிக்கிறார்கள். இதை ஒப்புக்கொள்ள முடியாது என்று அவர்கள் எதிர்வாதம் செய்கின்றார்கள். பிறகு பாண்டிய மன்னன் சொன்னார், இதெல்லாம் வேணாம், உங்கள் கொள்கையா அவர் கொள்கையாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது என் மீது பரவி இருக்கிற அக்னி ஜுரம், இதை தணிக்கின்ற நீக்குகின்ற நெறிதான் சிறந்த நெறியாக எனக்கு படுகிறது. துன்பம் நீக்குகிற நெறி எதுவோ, மனிதர்கள் படுகின்ற துன்பம், ஆன்மாக்கள் படுகின்ற துன்பத்திற்கு எது விடிவு தருமோ அந்த நெறிதான் உயர்ந்த நெறியாக விளங்கும். எனவே இப்பொழுது நான் படுகின்ற இந்த துன்பத்திற்கு ஒரு விடிவு தோன்றுமானால் அந்த விடிவை தோற்றுவிக்கின்ற நெறியே மெய்நெறி என்று யாம் முடிவு கட்டுவோம். எனவே இவர்கள் இருவரும் முயற்சி செய்து என்னுடைய சுரத்தை நீக்க வேண்டும் என்று மன்னன் சொன்னான். சமணர்கள் சொன்னார்கள், ஒரு செய்தி சொல்லணும் எங்க மன்னங்கிட்டன்னு. சொல்லிக்கப்பா. அவங்க காதில் போய் சொன்னாங்க, மன்னா, நம்முடைய சமண சமயத்தை இந்த நாட்டிலே வேரூன்றச் செய்த பெருமை உனக்குத்தான் சேரும். அந்த சமயத்தை நீயே அழித்து விடக்கூடாது. ஒருவேளை இந்த குழந்தை எதிர்த்தாற் போல் இருக்கிறதே, இது அந்த நோயை நீக்குமானால் நீ அந்த குழந்தை நீக்கியதாக சொல்லாமல் நாங்கள் நீக்கியதாக சொல்லிவிட வேண்டும். எப்படி இருக்கு? அது நடக்காதுன்ட்டான். அதனாலதான் 63 நாயன்மாரில் ஒரு நாயன்மாரா அவர் ஆனார். என்னதான் சமணத்தில் இருந்து சைவத்தில் வந்தாலும் கூட பல்லவனை சேர்க்கல நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லையா. திருநாகர் சாமிகளுக்காக கோயிலே கட்டினான் அந்த பல்லவன். அவரை போட்டு எவ்வளவோ இம்சை பண்ணான், அத்தனைக்கு தப்பிச்சார். இருந்தாலும் அவனை சேர்க்கலாம். ஆனால் பாண்டிய மன்னனை சேர்த்தார். ஏன்? பாண்டியன் மன்னன் நடுவு நிலைமை தவறாதும். சமணத்தில் ஒழுகி இருந்த காலத்திலே கூட சைவத்தை ஒழிக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் அல்ல. தீங்கு செய்யல. இருவரும் முயற்சி செய்தார்கள். நாம் எதிர்பார்த்தபடி சமணருக்கு தோல்வி, நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானுக்கு வெற்றி கிட்டியது. அப்பொழுதே ஒரு முடிவுக்கு வந்தான் மன்னவன். ஆகா, இதல்லவா நெறி, துன்பத்தை நீக்குகின்ற நெறி சைவ நெறி, இன்பம் தருகின்ற நெறி சைவ நெறி. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அப்பர் சுவாமி சொன்னார். இந்த சைவ சமய நெறியினுடைய பாங்கு என்னன்னு கேட்டா, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடப்படோம் நடலை அல்லோம், ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இன்பமே என்னாலும்னா போதாதா? துன்பம் இல்லைன்னு சொல்லணுமா? என்னையா குழந்தை, ஆண் குழந்தை பெண் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா அவன் அப்ப நம்மளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆண் குழந்தைன்னு சொன்னா போதாதா? பெண் குழந்தை இல்லை அப்படின்னு வேற சொல்லணுமா? இன்பமே என்னாலும் முடிஞ்சு போச்சு. துன்பம் இல்லை, துன்பம் இல்லைன்னார். ஏன் அப்படி சொன்னார்? திருநாகர் சுவாமிகள் சைவ நெறியை பற்றி சொல்லுகிற போது இந்நெறியிலே இன்பமே என்னாலும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம இங்க அனுபவிக்கிற இன்பம்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இங்க உதாரணம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். கண்ணாடி ஒரு காலத்தில் போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கங்களேன். அது ஒரு 2000 ரூபா மதிப்புள்ள ஒரு கண்ணாடி ஃப்ரேம்.
கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அலுவலகத்துக்கு கிளம்பி வந்தேன். வந்துட்டு தென்னை எடுத்துகிட்டு வர்றது வழக்கம். அன்றைக்கி வந்து அலுவலகத்தில் வேலை ஏறி உட்கார்ந்த உடனேங்க ஃபைல் எல்லாம் வந்துருச்சு. சரி பார்க்கணுன்ட்டு கண்ணாடியை பார்த்தா கண்ணாடியை காணும். ஃபைலை பார்க்குறேன், கண்ணாடியை காணும். எங்கே பார்த்தா கண்ணாடியை காணும். வச்சுட்டு வந்துட்டோம் போல நினச்சி உடனே வீட்டுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி கண்ணாடியை வச்சுட்டு வந்துட்டோம் போல இருக்க, எடுத்து வை பத்திரமானு சொன்னேன். அதே எங்கே எடுத்து வைக்கிறது, நீங்கள் தான் போட்டு போனீங்களா, நானே பார்த்தேனே அப்படின்ட்டாங்க. ஐயோண்ணே, கண்ணாடி போட்டு போனீங்க, நான் பார்த்தேன். கண்ணாடி 2000 ரூபா கண்ணாடி போச்சுங்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ நாள் முழுக்க எப்படி ஆஃபீஸை ஓட்டுறதுன்னு தெரியல, கண்ணாடி இல்லாமல் சரியாக தெரியாது. அப்போ தான் வந்து 10 செக்கை வைக்கிறான். கண்ணாடி இல்லாத நேரத்திலே வாங்கிடுவோம் இவர்கிட்ட அப்படின்ட்டு முக்கியமான ஃபைலெல்லாம் கொண்டு வைக்கிறான். சார் ரொம்ப முக்கியம் சார், அர்ஜென்ட்டு சார், போடுங்க சார். அப்புறமா கண்ணாடி வந்தப்புறம் படித்து பார்த்துக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் மருத்துவர்கிட்ட சொன்னால் அவர் போய் கண்ணாடி வேணும்னு கேட்டால் உடனே கொடுத்துருவாரா? அவர் இப்படி உடனே கொடுப்பாரு. சார் இது நீங்கள் கண்ணாடி வாங்கி 8 மாதம் 10 நாள் ஆச்சு, பவர் ஏறி இருக்கும் சார். எங்கே சார் பவர் ஏறிருக்கு? வீட்டில் பவர் குறைஞ்சிக்கிட்டே வருது சார், மதிக்கவே மாட்டேங்கிறாங்க ஒருத்தரும். நீங்கள் பவர், நான் சொல்கிறது கண்ணில் சார், கண்ணில் பவர் ஏறிக்கிட்டே போகுது. நீங்கள் பவர் வேறு மாற்றி ஆகணும், டெஸ்ட் பண்ணணும், கண்ணாடி போடணுன்ட்டு அது வேறு வம்பு பண்ணுவார். அப்புறமா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேறு வாங்கணும். என்ன இவ்வளோ பெரிய சிக்கலாச்சேன்னு காலையிலேருந்து அவ்வளோ மூடு அவுட்டு, அவ்வளோ துன்பம். அப்புறமா மத்தியானத்துக்கு மேலே அவரை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி, இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் நேரம் இல்லை, ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுறதுக்கெலாம் நேரம், எனக்கு உடனே கண்ணாடி வேணும் அப்படின்னு. உடனே உங்கள் நம்பரை சொல்லுங்கள், அதை சொல்லுங்கன்னு கேட்டு, சரி ஒரு எப்படி 3 டேஸில் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எதுக்கும் சாயந்தரம் வந்து பணத்தை கட்டிட்டு போயிடுங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு போய் எப்படியா போகலாம் அப்படின்ட்டு கீழே இறங்கி வந்து அந்த வண்டி எடுக்கிறதுக்காக பேஸ்மெண்ட்டில் வண்டி இருந்தது. அப்படி தள்ளுனா வண்டி சீட்டு மேலேயே இருக்குது கண்ணாடி. காலையில் கண்ணாடி போட்டு வந்திருக்கேன், வந்து நின்ன உடனே கண்ணாடியை கட்டி அது சீட்டு மேலே வச்சு நிறுத்தி பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்ணாடியை எடுக்க மறந்துட்டேன், அங்கேயே தான் இருந்தது, அது மேலேயே இருக்குது. இந்த கண்ணாடியை பார்த்தோன்னு எனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. எப்படி இருக்கும்? அடே அப்பா, நான் அடைந்த இன்பம் சொல்லனாத இன்பம், அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ சந்தோஷம். இப்போ நல்லா கவனமாக பாருங்க, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் அனுபவித்த துன்பம் இருக்கு பாருங்க. அந்த துன்பம் காணா போகாத ஒரு கண்ணாடிக்காக காணா போயிடுச்சுன்னு நினைச்சு நானா கற்பனையா அனுபவிச்ச துன்பம் இப்ப கண்ணாடி கிடைச்ச உடனே, இந்த கண்ணாடி கிடைச்ச உடனேயே காணா போகாமையே ஒரு கண்ணாடி இருக்கிற கண்ணாடியை பார்த்துவிட்டு நானா ஒரு இன்பத்தை வேற அனுபவிக்கிறேன். இந்த துன்பமும் இந்த இன்பமும் நடக்காத ஒரு நிகழ்ச்சிக்காக நானாக அனுபவிக்கக்கூடிய இன்பமும் துன்பமும், இப்படிப்பட்ட இன்பமும் துன்பமும் இந்த சிவபெருமானை வழிபடுகின்ற நெறியிலே கிடையாது என்று அப்பர் பெருமான் சொல்லுகிறார். பாதி இன்பம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஒரு துன்பத்தை வரவழைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது நீங்களப்புறம் பெற துன்பம் இன்பம் தான். கண்ணாடியே காணா போகல, அப்போ அதுக்கு ஒரு துன்பமே தேவையில்லை. இப்படி துன்பமும் இன்பமும் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த இன்பம் இந்த உலகில உண்டு. ஆனால் சிவபெருமானிடம் சென்று அடைகின்ற இன்பம் இருக்க, எந்த துன்பத்தையும் அடையாமலேயே இந்த இன்பத்தை அடையலாம் என்பதற்காக இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைனர். இங்க நீங்க ஒரு இன்பம் அனுபவிக்கணும்னா அதுக்கு காஸ்ட் துன்பம். ஒரு விலை கொடுக்காம ஒரு இன்பத்தை நீங்க அனுபவிக்க முடியாது. எவ்ரிதிங் இஸ் ஹேவிங் எ பிரைஸ் டாக். விலை தான் மாறி மாறி இருக்கும். எந்த இன்பத்தையும் நாம விலை கொடுத்து வாங்காம இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் விலை உண்டு. சில இது இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்போம், சில இது உடனே கொடுத்துருவோம். இப்படித்தான் இந்த உலகத்தில் இன்பத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த இன்பம் இருக்க, எந்த துன்பமும் இல்லாமையே இந்த இன்பத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு காட்டுறதுக்காக இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்னார். இப்ப ஒரு டாக்டர்கிட்ட வயிற்று வலின்னு ஒருத்தர் போறாரு. ஐயா எனக்கு வயிற்று வலிக்குது. அப்படியா, எத்தனை நாளா இருக்கு? ஒரு மாசமா இருக்குங்க ஐயா வயிற்று வலி, தாங்க முடியலைங்கய்யா வயிற்று வலி. வயிற்றெல்லாம் வலிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே கழுத்தெல்லாம் வலிக்குது. கழுத்தெல்லாம் வலிக்குதா? கழுத்து வலிக்குதா? ஆமாங்க ஐயா கழுத்தெல்லாம் வலிக்குது. மண்டை கூட சுத்துமே? ஆமா. பின் முதுகலை சுண்டி சுண்டி இழுக்குமே? ஆமா. எப்படி டாக்டர் இவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க? எல்லாம் எனக்கு இருக்கேன்னாரு. சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கு. சரி, இது தீர்றதுக்கு சிறப்பான மருந்து நான் சொல்கிறேன். நல்ல
2 லிட்டர் பாலை 1/2 லிட்டரா குறுக்கி அதில் கொஞ்சமாக குங்குமப்பூ, இல்லை வேற எதுக்கோ டிஷ்ஷுக்கு தான் ரெசிபி கேட்குறாங்களோன்னு பார்த்துட்டேன் நான். 1/2 லிட்டரா குறுக்கி சர்க்கரையை பாகா ஆக்கி அதில் ஊற்றி தளன்னு கொதிக்கிற பொழுது முந்திரி பருப்பு நெய்யில் அப்படி செவக்க வறுத்து அதில் போட்டு ஒரு கிளறி தேங்காய் பூ துருவலை அங்கங்கே தூவி இதை தினம் 3 வேளை சாப்பிட்டு வாங்க, வயிற்று வலி சரியாக போயிடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டாக்டர் உங்கள் சர்டிஃபிகேட் MBBS இருந்தால் காட்டுங்க பார்க்கலாம். நீ உண்மையாக டாக்டராட பார்க்கலாம். எந்த டாக்டராவது வயிற்று வலிக்கு இப்படி ஒரு மருந்து சொல்லுவானா? வயிற்ற வலிக்குதுன்னா என்ன சொல்லுவான் டாக்டர்? கசப்பான மருந்து எழுதி கொடுப்பார், 2 இன்ஜெக்ஷன் போடுறேன்பார். அப்ப ஒரு துன்பத்தை நீக்குவதற்கு ஒரு துன்பம் தந்துதான் நீக்க வேண்டிய சூழ்நிலை இந்த உலகத்தில் இருக்கு. உன்னுடைய துன்பமாகிய வினை துன்பத்தை நீக்குவதற்கு சிவபெருமான் துன்பத்தை தந்து நீக்குவதில்லை, துன்பமே இல்லை, இன்பமே தந்து வினைப்பயனை நீக்கி இன்பத்தை தருகிறான் என்று சொன்னார் நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். இந்த அற்புதமான பாடலை தந்த திருநாவுக்கரசர் சுவாமிகளுக்கு நாம் எத்தனை நன்றி செலுத்துறதுன்னு தெரியலையேங்கிறார். உலக நடையிலே பார்த்தால் துன்பத்தை விலையாக கொடுத்துத்தானே இன்பத்தை பெற வேண்டி இருக்கிறது. சிவபெருமான்கிட்ட போய் நோயை குணப்படுத்துகிற பொழுது நம்ம மகிழ்வித்து அந்த நோயை குணப்படுத்துவானாம், துன்பம் தராம். அப்படிப்பட்ட அந்த சிவநாமத்தை பாண்டியனுக்கு அந்த உபதேசம் செய்கின்றார் இந்த வைகை நதியில். அப்ப அங்க தீட்சை, திருநீர் பூசினார். உபதேசம் வைகை நதியில் இந்த திருப்பாசுரத்திலே அந்த 10 பாடல்களிலும் சிவமே முழுமுதற் பொருள், அதுவே பதி என்கிற பாங்கை எடுத்து சொல்லி, சிவம் என்பது பரவழியிலே பராசக்தியோடு கலந்து இருக்கிற நீரிலே பரவழியாக இருக்கிறது. கருணை கூர்ந்து கீழே இறங்கி வந்து உயிர்களுக்கு நலம் செய்யும் பொருட்டு அது ஆதி சக்தியாகவும் ஆதி சிவனாகவும் வந்து 9 நிலைகளிலே நவந்தரு பேதமாக கீழே இறங்கி வந்து தன்னையும் உருவமாக காட்டி பேரானந்தம் பெறுவதற்கு வழி செய்கின்ற நிலை. சிவன் ஒருவனுக்கு மட்டும்தான் உருவம் உண்டு, அருவுருவம் உண்டு, அருவம் உண்டு, 3ஐயும் கடந்த சொரூபம் உண்டு. வேற எந்த கடவுளுக்கும் கிடையாது. திருமால் உள்ளிட்ட கடவுளருக்கு நிறைவு நிலை திருமேனி. அவங்களுக்கு எங்க சொல்லுகிறார்கள்னா 24 முடிஞ்சு 25வது தத்துவம் புருள தத்துவத்தோடு முடிஞ்சு போச்சு. ஆன்ம தத்துவம் 24. நம்மளை வெறுங்கையாவா அனுப்பிச்சார் சிவபெருமான். எத்தனையோ கருவிகரணங்களை கொடுத்து இந்த உலகத்தில் இந்த உடம்பை தந்து அனுப்பிச்சிருக்கார். அதுல 24 தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லப்பெறுகிற தத்துவங்கள். இந்த ஆன்ம தத்துவங்கள் என்பது மண்ணு, நீரு, தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 பூதம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5 தன்மாத்திரை, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, மெய் என்று சொல்லக்கூடிய 5 ஞானேந்திரியம், கை, காலு, வாக்கு, எருவாய், கருவாய் என்று சொல்லக்கூடிய 5 கண்மேந்திரியம், 4, 5, 20 மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரண 4, 20 24 தத்துவங்களை ஆன்ம தத்துவங்களாக தந்திருக்கிறார். அந்த ஆன்ம தத்துவங்களை தந்து அதற்கு மேல ஒரு 7 வித்யா தத்துவங்களை தந்திருக்கிறார். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன் என்று சொல்லக்கூடிய 7 தத்துவங்கள் தந்திருக்கிறார். ஆனா வைணவம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த 24 தத்துவத்துக்கு மேல புருடன் என்கிற தத்துவத்தோடு நின்று போகுது. அதோட தான் முத்தின்னு சொல்லிடுச்சு 25வது புருடன். அதனாலதான் அவனுக்கு புருஷோத்தமன் பேரு, புருடர்களில் உத்தமன். நாம அதுக்கு மேல தாண்டி போய் இன்னும் தத்துவம் இருக்குங்கிறோம். கலை, வித்தை, அராகம் என்று சொல்லக்கூடியதும் மாயை என்று சொல்லக்கூடியதும், அந்த கலை வித்தைக்கு மேல இருக்கக்கூடிய காலமும் நியதியும் 2 பவுண்டரி இருக்கு நமக்கு. 2க்கு கட்டுப்பட்டவர்கள் நாம. இந்த காலத்துக்கு நியதிக்கு மேல இருக்கக்கூடிய சிவ தத்துவங்கள் அது நமக்கு வரதில்லை.
இந்த தத்துவங்களை எல்லாம் எப்படி போட்டு நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா 5 உடம்பாக தந்திருக்கிறார். ஒரே பாடியில இல்ல, மேல இருக்கிறது மட்டும் இருக்கிறது ஒரு 15 தான் இருக்கு. அதுக்கு கீழே ஒரு 8, 15 8 23, அதுக்கப்புறம் உள்ள ஒரு 1 24, அதுக்கப்புறம் உள்ள ஒரு 6, அதுக்கப்புறம் ஒரு 1. இதான் வரிசை அடுக்கி வச்சிருக்கிறார். இந்த அஞ்சரைப்பட்டின்னு அது அஞ்சரைப்பட்டியா இல்லை, இந்த படிகளில் ஒரு படிக்குள்ள அரைப்படி இருக்கும், அரைப்படிக்குள்ள கால்படி இருக்கும், கால்படிக்குள்ள அரைக்காப்படி இருக்கும். அந்த காலத்தில் ஒவ்வொரு படிக்குள்ள அது போல அடுக்கு போல இருக்கிறது. இந்த அடுக்கு எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இது அன்ன உடம்பு, இந்த உடம்புல ஒரு 15 கருவி வச்சார். இதுக்கு உள்ளார சூட்சம உடம்பு, அதுல ஒரு 8 கருவி வச்சார். புரியட்டகாயம் புலப்படை எனக்குன்னு விநாயகர் ஔவையார் சொல்றார். அந்த 8 அதுக்கு கீழே ஒரு உடம்பு வச்சார், அதான் மனோமய கோஷம். அதுல ஒரு தத்துவம் வச்சார், அது சித்தம் மட்டும் அங்க. அதுக்கும் கீழே இன்னொரு உடம்பு விஞ்ஞானமய கோஷம், அதுல கால நியதி கலை வித்தை அராகம் முழுக்க வச்சார். அதுக்கும் கீழே இன்னொன்று வச்சார், அதான் ஆனந்தமய கோஷம், அதுதான் மாயை. அங்க போய் நிக்குது 5 பாடி 5 உருவம். அதைத்தான் சிவன் கோயில 5 பிரகாரமாக காட்டியிருக்கிறார்கள். இந்த பஞ்ச பிரகாரங்கிறது 5 உடம்பு நமக்கு. நடுவில் கருவறையில் இருக்கிற அந்த சிவலிங்கம் இருக்க, அதுதான் ஆன்மா. அந்த சிவலிங்கத்திற்குள்ளேயே சிவம் இருப்பது போல ஆன்மாக்குள்ள சிவம் இருக்கிறது. அதுதான் குறியீடு. அப்ப இந்த உடம்புல கருவிகரணங்களை எல்லாம் அப்படியே அடுக்கடுக்கா அமைத்து தந்திருக்கிற அந்த பெருமான் இந்த கருவி கரணங்களை யார் கொடுத்தது நமக்கு? இந்த கருவிகரணங்கள்லாம் இல்லைன்னா நாம எங்க போகிறோம்? இரவு நாம உறங்கிய பிறகு எங்கே போகிறோம்? நாம சிந்திச்சு பார்க்கணும். கருவிகரணங்கள் எல்லாம் இயங்காமல் இருக்கின்றனவே, நாம சிந்திச்சு பார்க்கணும்ல. ராத்திரி தூங்குறோம் இல்லையா? தூங்கும் போது என்ன நடக்குது? என்னைக்காவது நாம தூங்கும் போது நம்முடைய இதயத்தை பார்த்து, இதயமே நான் தூங்குறேன்னு நீ பாட்டுக்கு நின்றுடாத, அடிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தூங்குறோம்? என்னைக்காவது மூச்சு காத்தை பார்த்து நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன், மூச்சு காத்தை நீ பாட்டுக்கு போயிட்டு வரதை நிறுத்திடாத, போயிட்டு வான்னு சொல்லிட்டா தூங்குறோம்? இல்லை. யாராலே நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன. நாம தூங்குகிற பொழுது எங்கே போகிறோம்? நாம தூங்குறோம்னு சொல்றதே தப்பு. நாம எங்க தூங்குறோம்? நமக்கு ஏது உறக்கம்? நமக்கு ஏது இரவு பகல்? உடம்பு ஓய்வெடுக்கிற பொழுது நாம உடம்பிலிருந்து விடுபட்டு போகிறோம். there is a temporary disconnection between the soul and the body. அவ்வளவுதான். ஒரு டெம்பரரி டிஸ்கனெக்ஷன் வருது. வந்தவுடனே என்ன ஆகுது? ஆன்மா இருளுக்குள்ள போயிடுது. the soul plunges into darkness. டிஸ்கனெக்ட் ஆன டெம்பரரி டிஸ்கனெக்ஷன் தான். போயிட்டு அப்பப்போ வருது இல்லை கரண்ட், இப்போ நம்ம வீட்டில் அது மாதிரி பர்மனெண்ட்டாக இல்லை. அது போகும் வரும், எப்போ போகும் எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் இது தெரியும், ராத்திரி போகும், அப்புறம் காலையில் வரும். இப்போ இந்த டிஸ்கனெக்ட் ஆன உடனேயே இந்த ஆன்மா என்ன பண்ணுது? ஒரு 250 அடி ஆழம் இருக்கிற கிணத்துக்குள்ள போட்ட சொம்பு மாதிரி உள்ள போய் உளுந்து கிடக்கும் இந்த ஆன்மா. இதுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த உடம்போட கனெக்ஷன் கிடைக்கும் போது அப்படி கண்ணு தெரியும். ரொம்ப அழகா சைவம் தான் சொல்லியிருக்கு தத்துவங்கள். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், திருமந்திர வகுப்பில் சொல்லியிருக்கிறேன். வராதவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை நான் திரும்பவும் சொல்லுகிறேன். உடம்பையும் இந்த உயிரையும் இணைத்திருக்கக்கூடிய 35 கொக்கிகளாக சைவ சமயத்திலே சொல்லப்பட்டிருக்கு. 35 லிங்க், 35 கொக்கியை போட்டிருக்கான் இறைவன். முழிச்சிருக்கிற பொழுது 35 கொக்கியும் போட்டிருக்குது. கொஞ்சம் அப்படி உறக்கம் பெறுகிற பொழுது முதல்ல வரது கனவு வரும். கனவுல வரும்பொழுது ஒரு 15 கொக்கி கழண்டுடும். அப்ப எவ்வளவு இருக்குதே? 20. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கனவு வந்து உடனே உறக்கம் வந்துடும். உறக்கம் வந்த உடனே நல்லா நினைச்சு பாருங்க, 32 கொக்கி கழண்டுடும். 3 கொக்கி தாங்க இருக்கும். சித்தம், மாயை, புருடன், 3 கொக்கி தான். எது? இந்த உடம்புக்கும் இதுக்கும். அது கிட்டத்தட்ட மரணம். ஒவ்வொரு தடவையும் உறங்குகிற பொழுது நாம மரணத்தினுடைய கதவை போய் தட்டிட்டு தான் வரோம். அதனாலதான் வள்ளுவர் சொல்றார், நீ எதுக்கு மரணத்தை பார்த்து பயப்படுற? நீ தான் தினம் அதுக்கு ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கிறார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விடித்தலும் போலும் பிறப்புன்னாரு. ஒவ்வொரு நாளும் நாம அங்கே போய் அந்த இருளுக்குள்ள போய் சிக்குகிறோம். அப்ப இறைவன் கேட்கிறான், டேய் இன்னைக்கு ராத்திரி நீ உறங்க போற. உறங்குவது என்பது உன்னுடைய உடம்புல இருந்து ஒன்னிடமிருந்து விடுபடுகிறது. 35 கொக்கியில 32 கொக்கி கண்டுடும். 3 கொக்கி தான் இருக்கும், உள்ள போய் கிடக்குது.
காலையில் உடனே இந்த உடம்பு ஏன் அது போகுது கழடுதுன்னா அது டயர்டாயிடுச்சு, களைப்படைந்து விட்டது. களைப்படைந்த பிறகு அது சொல்லுகிறது ஆன்மாட்ட, உனக்காக இவ்வளோ நாள் உழைச்சிட்டேன், இனிமேல் என்னால் முடியாது, நான் ஓய்வு எடுக்கணும், டாட்டா சீரியோ பை பைன்னு இந்த உடம்பு சொல்லிட்டு போயிடுது தூங்க. ஆன்மா ஐயோ நீ போயிட்டேன்னா நான் ஒன்றுமே டிவி பார்க்க முடியாதே, பாட்டு கேட்க முடியாதே அப்படின்னு தவிச்சிட்டு கிடக்கும். அப்போ ஒவ்வொரு நாள் இரவும் இந்த உடம்பு விடுபட்ட உடனேயே இந்த ஆன்மா இருளுக்குள்ளே போய் விடுகிறது. திரும்பவும் மறுநாள் காலையில் இந்த உடம்பானது அந்த அந்த ஆன்மாவோடு ரெண்டும் அப்படி கனெக்ஷன் ஆகும்பொழுது இந்த கொக்கிலாம் ஒன்றொன்னா விழுது. விழுந்தவுடனே உலக அனுபவம், கண்ணு தெரியுது, காது கேட்குது, மற்றதெல்லாம் பேசுறது கேட்குது. இப்போ உயிருக்கு இந்த உடல் இருந்தால் தான் அனுபவம், இல்லைன்னா அனுபவம் இல்லை, நல்லா தெரிஞ்சு போச்சு. உடம்பை விட்டு எப்போ நீங்குகிறதோ, எப்போ டிஸ்கனெக்ட் ஆகுதோ அப்போ இருட்டுக்கு போயிடுது, என்ன நடக்குது சுத்தின்னு தெரியல. அப்போ இறைவன் ஒரு கேள்வி கேட்குறார், அப்பா நீ டெம்பரரியாக அந்த உடம்பு டிஸ்கனெக்ட் ஆன உடனேயே இருளுக்கு போறிய, உடம்பே இல்லாத பொழுது எங்கே இருந்த? அதைத்தான் கேட்குறார். இந்த உடம்புலேருந்து கொஞ்ச காலத்துக்கு டிஸ்கனெக்ட் ஆகி ராத்திரி தூங்கும் போது அது விடுபட்டு போகிறது, நீ இருளுக்கு போய் விடுகிறாயே, உடம்பே இல்லாமல் இருந்திருப்பல்ல, அப்ப நீ எங்க இருந்த? எதுல இருந்த? எதுல இருந்தோம்? எதுல இருந்தோம்? இருள்ல இருந்தோம். இருள்ல இருந்தடா நீ. இருள்ல இருந்த உனக்கு இந்த உடம்பை கொடுத்து இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிற. இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய விளக்க உனக்கு தற்காலிகமாக கொடுத்திருக்கிற. எனவே இந்த உடம்பிற்கு மாயா தனு விளக்கு என்று பெயர் சைவத்தில். இந்த விளக்க வச்சுக்கிட்டு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். உடம்பும் போச்சுன்னா இருளுக்கு போயிடுவோம். அப்ப இந்த உடம்பை இறைவன் நமக்கு பாதுகாத்து தருகிறான், அவன் தான் கொடுத்தான். அதனால தான் நாம இருள் அந்த உறங்குகிற நேரத்தில், இரவு நேரத்தில் நாம இருளுக்குள் போய் விடுகிறோம். நாம இருளுக்குள்ள போனாலும் கூட இங்க இதயம் துடிச்சுட்டு தானே இருக்கு, மூச்சு காத்து போயிட்டு வந்துட்டு தானே இருக்கு. அதனால அவர் இங்கே ஆட்டம் பண்றாருன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த இதயத்தானத்தில் அவர் நடனம் செய்கின்றார் இதயத்தில் அப்படின்னு. திருக்கோயிலுக்கு போனீங்கன்னா மூலவரிலேருந்து ஒரு கோடை இப்படி கிழிச்சிங்கன்னா நம்முடைய ஹார்ட் இருக்கிற இடத்துல அப்படியே நிறுத்துனீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடராஜர் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இப்போ நடராஜருடைய சிலை இருக்கும். திருக்கோயிலுங்க சிவன் திருக்கோயில் நம்ம உடம்பு தான். இன்னைக்கும் கோயிலில் பார்த்தீங்கன்னா நடராஜர் இருக்கிற இடமும் மூலவர் இருக்கிற இடமும் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம சிரசு இருக்கிற இடமும் ஹார்ட் இருக்கிற இடமும் தான். தெக்க பார்த்த மாதிரி இருப்பார். இது ஏன்? அவர் இதயத்தானத்தில் இருந்து அவர் தான் ஆடிக்கொண்டே இருக்கிறார், அவர் தான் துடித்து கொண்டே இருக்கிறார், அவர் தான் இதயத்தை பம்ப் பண்ணிட்டு இருக்கார். நீ இரவு முழுவதும் இருளுக்குள்ள போகும்போது அவர் என்ன பண்றார்? அவர் ஆட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நாம இருளுக்குள்ள போனாலும் அவர் ஆட்டம் தொடர்ந்து நடக்கிறது. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே நாரு மணிவாசக பெருமான். இந்த இருள்ல நான் இருந்தாலும் போனாலும் கூட நீ ஆட்டத்தை தொடர்ந்து நடத்தி மறுநாள் இந்த உடம்பை என்னிடம் பத்திரமா ஒப்படைச்சு, ராத்திரி ஃபுல்லாக உடம்பை பத்திரமா பார்த்து கேட்டேன், இந்தாப்பா வச்சுக்க, இன்னைக்கு என்னென்னலாம் அக்கிரமம் பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துட்றாரு. ஒவ்வொரு நாளும் இந்த உடம்பை நமக்கு காத்து தருகின்றான். அதுதான் சைவம் சொல்லுகிறது. உடம்பை தந்தது அவன்தான், கருவிகரணங்களை தந்தது அவன்தான். அப்படி இந்த கருவிகரணங்களை தத்துவங்களை தந்த அந்த பெருமான் இன்பமயமாக வாழ்வதற்கு அந்த கருவிகரணங்கள் முழுவதையும் நாம அவனை வணங்குவதற்காக அந்த கருவிகரணங்கள் பேரானந்தம் பெறுவதற்கான வழியையும் தந்திருக்கிறான். அதுதான் சொல்லுகிறார் நம்முடைய திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார். அங்க தில்லையில போய் பெருமானை தரிசனம் பண்ணுகிற பொழுது அண்ணலார் தமக்களித்த மெய்ஞானமே ஆன அம்பலமும் உள் நிறைந்த ஞானத்து எழுந்த ஒரு பெரும் தனி கூத்தும். என்ன அற்புதமா சேர்க்கிறார் சொல்லுகிறார். அங்கே இருக்கிற அம்பலம் என்ன, அந்த அம்பலத்தில் நிகழ்கிற கூத்து என்ன? அவர் ஒப்பிட்டு பார்க்கிறாராம் திருஞான சம்பந்தர். அம்பலம் என்பது என்ன தெரியுமா? பெருமான் எனக்கு ஒரு காலத்திலே சீர்காழியிலே நான் அழுத பொழுது ஞானப்பால் தந்தாரே, அந்த ஞானம்தான் அம்பலம். அந்த அம்பலத்தில் நிகழ்கிற திருக்கூத்து என்ன தெரியுமா? அந்த ஞானம் பெற்ற பிறகு சிவானந்தம் எனக்கு விளைந்ததே, அதுதான் திருக்கூத்து. எனவே அம்பலம் திருக்கூத்து என்பது ஞானத்திலே விளைகின்ற ஆனந்தத்தை குறிப்பது என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அப்ப நாம் அந்த நடராஜ பெருமானை பார்க்கிற பொழுதே என்ன நினைக்க வேண்டும் என்ன? அம்பலத்திலே ஆடுகின்றான் பெருமான் என்றால் ஞானத்திலே விளைகின்ற ஆனந்தத்தை குறித்தது.
அதனாலதான் சொல்லுகிறார், உணர்வில் நேர் பெற வரும் சிவபோகத்தை ஒழிவின்றி உருவின் கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை என போற்றி. திருஞான சம்பந்தருடைய கண்கள்ல கண்ணீர் வந்த இடம் சிதம்பரத்திலையாம். லேசில சுவாமிகள்ல கண்ணீர் வந்ததுன்னு சொல்ல மாட்டார். அங்க முதல்ல அழுதாரு பாருங்க, அம்மே அப்பேன்னு அழுதாரு பாருங்க. அப்ப கூட இவர் கேட்கிறார், இந்த குழந்தை அழுதுதே சாரும் பிள்ளைமைதானோ மேலை சார்புணர்ந்தோன்னார். இது கையை பிசைஞ்சு அழுகுத, இது என்ன காரணத்தினால அழுது? சாரும் பிள்ளைமைதானோ. ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தினார், பரீட்சை வச்சார், கணக்கு பரீட்சை வச்சுட்டு திருத்தி கொடுத்துட்டார். திருத்தி எடுத்துட்டு வந்தால் அவருக்கு ஒரு அவசர ஜோலி. அதனால தமிழ் ஆசிரியர் கையில் கொடுத்து, நீ கொடுத்துருப்பா பசங்களுக்கு ஒரு பரீட்சை வச்ச இந்த மார்க்கு அப்படின்னு கொடுத்துருப்பா அப்படின்ட்டு அவர் போயிட்டார். தமிழ் ஆசிரியர் இந்த கணக்கு பேப்பர்களையெல்லாம் திருத்தின விடைத்தாள்களையெல்லாம் எடுத்து வந்து மாணவர்கள்ட்ட எல்லா மாணவர்கள்ட்டையும் கொடுத்தார். எல்லா மாணவர்களும் வாங்கினாங்க. வாங்கிட்டு போனால் இந்த முன்பெஞ்சில் ஒரு பையன் அந்த பேப்பரை பார்த்துட்டு ஒரே ஆனந்தம், குதிக்கிறான், சந்தோஷப்படுறான். ஃப்ரண்ட் பெஞ்சில் இருக்க பையன் முதல்ல குத்துறான். இவரு என்ன இவ்வளவு சந்தோஷப்படுறான், டே என்னடா இவ்வளவு ஆனந்தம், எவ்வளோடா மார்க்கு? 3. ஏண்டா 3 மார்க்கு கடா இவ்வளவு சந்தோஷம், 3 மார்க்கு கடா இவ்வளவு சந்தோஷம். சார், இந்த பேப்பரை கொஞ்சம் தயவு செய்து பாருங்க, இதுல நான் என்ன எழுதியிருக்கேன் தயவு செய்து. இதுல எப்படி இவர் 3 மார்க்கு போட்டாருன்னு எனக்கு தெரியல. இதுக்காக நான் ஆனந்தப்படுறதா வேண்டாமா அப்படின்னு அவன் கேட்டான். அங்க ஒரு பையன் பின்னால உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான், கண்ணு கசகுறான். ஏண்டா இவன் அழுகுறான், ஏண்டா நீ அழுகுற, கொண்டடா இங்க பேப்பர், எவ்வளோடா மார்க்குனாரு? 97. ஏண்டா 97 வாங்கினதுக்கு அழுகுற? நான் 100 எதிர்பார்த்தேன், எப்படி 3 மார்க்கு போச்சுன்னு அழுதுகிட்டு இருந்தேன். திருஞான சம்பந்தர் 3.5 வயசுல அழுதாராம். அவரு சேக்கிழார் கேட்கிறாரு, 3.5 வயசுல அழுதவர் என்ன நினைப்பு வந்ததுன்னா, சுவாமியினுடைய நினைப்பு வந்துருச்சு. நினைப்பு வந்த உடனே நினைக்கிறார், ஐயோ 3.5 வருஷம் உன்னை மறந்திருந்தேனே என்று நினைத்து அழுதாராம். அந்த 97 மார்க்ல 3 மார்க்கு போயிருச்சேன்னு அழுத பையன் மாதிரி. இப்ப நான்லாம் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன் 3 மார்க் வாங்கின பையன் எப்படி இந்த 3 மார்க்கு வந்ததுன்னு நினைச்சு ஆச்சரியப்படுற மாதிரி, எனக்கு சிவபெருமான் அருள் இவ்வளவு தூரம் கிடைச்சிருக்குதே அப்படின்னு நினைச்சு நான் சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறேன். அதை சொல்லுகிறார் இந்த திருமேனி. அவர் சொல்லுகிறார், இந்த கருவிகரணங்கள் இருக்கிறதே இது எப்பவும் உலகானுபவம் பெறுவதற்காகத்தான் இருக்கும். ஆனா திருஞான சம்பந்தர் அங்க போன உடனே உணர்வில் நேர் பெற வரும் சிவபோகத்தை, ஞானத்தால் மட்டுமே பெறக்கூடிய பேர் ஆனந்தத்தை நல்ல கவனமாக கேட்கணும். உணர்வில் நேர் பெற வரும் சிவபோகத்தை ஒழிவின்றி உருவின் கண் இந்த உடம்பிலேயே, அதான் நல்ல கவனமாக கேட்கணும். ஞானத்தால் மட்டுமே அடையக்கூடிய பேரானந்தத்தை இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய கருவி கரணங்களும் ஒழிவின்றி நீக்க பெற அந்த இன்பத்தை அடையும்படியாக இந்த பெருமான் கருணை பெருக்கினாரே, மேலிருந்து கீழே இறங்கி வந்து இந்த கருவிகரணங்களும் அவனை அனுபவிக்கும்படியாக எனக்கு பேற்றை தந்தானே என்று கண்ணீர் சிந்தினாராம் திருஞான சம்பந்த பெருமான். அப்படி நாமும் ஞானத்தாலேயே தான் அடைய வேண்டுமோ என்று கருதாமல் திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகத்தை ஓதுவதினாலே, அந்த பதிகம் தந்த விளக்கத்தினாலே இந்த கருவிகரணங்கள் இருக்கிற பொழுதே சிவானந்தத்தை அனுபவிக்க முடியும் என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு உறுதி தருகிறார். அப்பதான் நமக்கு ஒரு நம்பிக்கையே வருகிறது. ஓ, இந்த உடம்போடு இருக்கிற பொழுது கூட சிவானந்தத்தை ஓரளவு அனுபவிக்கலாம். அதனாலே இதை நிறைவு செய்கின்ற பொழுது நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் பாசுரத்திலே நிறைவு பாடலாக சொல்லுகிறார், நல்லோர்கள் சேர் புகழி ஞான சம்பந்தன் நல்ல எல்லோர்களும் பரவும் ஈசனை ஏத்து பாடல் பல்லோர்களும் மதிக்கும் பாசுரம் சொன்ன 10 வல்லோர்கள் வானுலகு. வான உலகே ஆளலாம்ட்டார். வான உலகுன்னு சொன்னா தேவர் உலகு அமரர் உலகு மட்டும் நீங்க கருதிட வேண்டாம். அதுக்கு மேலேயும் போகிற எல்லா உலகங்களையும் கடந்து கடைசியில் விளங்குவது சிவலோகம். பிரம்மலோகம் என்கிற சத்தியலோகம், அமர உலகம் அதுக்கு கீழே.
அமர உலகம் தாண்டுனா சத்தியலோகம், சத்தியலோகம் தானே வைகுந்தம், வைகுந்தத்துக்கு மேலே ருத்ர உலகம், ருத்ரனுக்கு மேலே மகேஸ்வர உலகம், மகேஸ்வரனுக்கு மேலே சதாசிவ பவனம், அதுக்கும் மேலே இருக்குதான் வானோர் உலகையும் ஆழ்வர்தாமேனார். வானவர்கள் உலகையும் ஆளக்கூடிய வல்லவர்களாக விளங்குவார். வல்லவர் ஆமே ஆண்டிட வல்லவராமே, வானோர் உலகாள வல்லவராமே. அவர்கள் இந்த பாடல்கள் 10ஐயும் சொல்ல வல்லவர்கள். யார் சொன்னது இந்த பாடல்களை? புகழி புகழி ஞான சம்பந்தன். ஏன் புகழின்னு போட்டார்னு பார்க்கணும். 12 பேர்ல புகழியை தேர்ந்தெடுத்தார். சைவ சமய நெறியினுடைய பண்பாடே என்னன்னா, திருக்கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, திருச்சபைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, கணவனும் மனைவியுமாக வருதுங்கிறது ஒரு பெரிய விசேஷம், சிறப்பு. ஒரு திருக்கோயில் வழிபாடு போகிறோம். அந்த திருக்கோயிலுக்கு போகிற பொழுது அம்மையார் மட்டும் போகிறார்கள், கணவன் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அந்த அம்மையார் கோயிலுக்கு போயிட்டு வந்த புண்ணியம் அந்த அம்மையாருக்கு முழுமையாக கிட்டும். ஆனால் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு ஆடவர் திருக்கோயிலுக்கு வருகிறார், வழிபாடு செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு முழுமையாக வராது. நான் ஏதோ சேம் சைடில் கோல் போடுறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, அதுதான் உண்மை. எப்படின்னு கேட்டால், ஒரு ஆடவர் திருக்கோயிலுக்கு போகிறார், வழிபாடு செய்கிறார், சுவாமியை வலம் வருகிறார், எல்லாம் முழுமையாக வழிபாடு செய்கிறாருன்னா அதுக்குன்னு ஒரு புண்ணியம் உண்டு இல்லையா? அந்த புண்ணியம் அவருக்கு முழுமையாக வராது, 50% தான் வரும். மீதி 50% எங்கே போகணும்னு கேட்டால் வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு போயிடும். இதுதான் சைவம். அந்த அம்மா வழிபாடு செய்யுது, முழுக்க முழுக்க திருக்கோயில் வழிபாடு செய்கிறது. இப்போ பார்க்க போனால் 50% வீட்டில் இருக்க அவருக்கு போகணுமில்ல, போகாது. இந்த அம்மாவுக்கு தான் 10%, அவருக்கு 0. ஏன்னு கேட்டால் இதுதான் சைவ நெறி. சைவ நெறியில் என்னன்னு கேட்டால், அப்போ கணவனுக்கு இவருக்கு 100% வரணும்னா என்ன பண்ணணும்? அவர் அந்த அம்மாவையும் கூப்பிட்டு வரணும், இதுக்காகவாவது கூட்டிகிட்டு வரணும் அந்த அம்மாவை. இல்லையா? இல்லை, யார் கூப்பிட்டு வருவாங்களே சொல்லுங்கள் நீங்கள்? அழைச்சின்னு வரணும். அம்மையப்பராக இருப்பது தான் சைவ நெறியினுடைய பாங்கு. அதனால தான் அம்மையப்பராக வழிபாடு செய்யணும். நாம் கணவன் மனைவியும் பார்க்குற பொழுது அம்மையப்பராக கருதணும். இதெல்லாம் நம்ம சைவ நெறி போற்றுகிற சமாஜம். அதனால தான் பாண்டியனுடைய மனைவியினுடைய கூந்தல் மணந்ததுன்னு சொல்கிறதுடைய காரணம், பாண்டியன் செய்த அறத்தினாலே அந்த புண்ணியத்தில் பாதி அந்த அம்மையாருக்கு போய் கூந்தல் மணந்தது என்பது தான் சைவ நெறியினுடைய அடிப்படை. அது உண்மையிலே அதுதான் கருத்தும் கூட, உண்மை கருத்து அதுவும் கூட. எவ்வளோ கெடுக்கணுமோ அவ்வளோ தூரம் அதை படத்தில் கடிக்க எடுத்தாச்சு. இது அடிப்படை பார்த்தீங்கன்னா, நக்கீரரை ஒரு பெரிய வில்லன் மாதிரியே காட்டி திரைப்படத்தில் நக்கீரர் எவ்வளோ உயர்ந்த கைலை பாதி காலத்தி பாதி பாடியிருக்கிறார், நம்முடைய திருமுறையில் இடம்பெற்றிருக்கு. அவ்வளோ அற்புதமான ஒரு ஞானாசிரியர் நக்கீர தேவர். எனவே கணவனும் மனைவியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு பிரிவு உபச்சார விழாவில் எங்கள் இதில் அலுவலகத்தில் பிரிவு உபச்சாரம் நடந்தது ஒரு ஜிஎம்முக்கு. அதில் என்னை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. நான் பேசுகிற பொழுது இந்த செய்தியை குறிப்பிட்டேன். அங்கே ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வந்தது, அதில் குறிப்பிட்டேன். இந்த மாதிரி கோயிலுக்கு போனால் கணவனும் மனைவியுமா போகணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டேன். மறுநாள் நான் அலுவலகம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் ரிலீவ் ஆகி போயிட்டார். ஒரு வாரம் இருக்கும். என்னுடைய அறைக்கு ஒரு என்னுடைய அலுவலகத்திலே வேலை செய்கிற ஒருத்தர் வந்தார். அவர் வந்தவர் சொன்னார், நீங்கள் ரொம்ப அற்புதமான கருத்தை சொன்னீங்க, கணவனும் மனைவியுமா போகணும், கோயிலுக்கு போகணுன்னு சொன்னீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் சொன்ன அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு நான் அதற்கு பிறகு எப்பொழுது கோயிலுக்கு போனாலும் என்னுடைய மனைவியை அழைச்சின்னு போகிறேன். இதெல்லாம் சஸ்பென்ஸ். அதில் அவர் சொன்னது கோயில் இல்லை. அவர் சொன்னார், அதுக்கப்புறம் நான் எப்பெல்லாம் சர்ச்சுக்கு போடணும் அப்போ எல்லாம் என் மனைவியை அழைத்து கொண்டு தான் சர்ச்சுக்கு போனேன்னார். இந்த கருத்து எங்கே போய் சேருது பாருங்க. நான் அதுதான் நினச்சி ஆச்சரியப்பட்டேன். எப்படி எடுத்துக்கிட்டாங்க பாருங்க டக்குன்னு.
நீங்கள் கோயிலுக்கு சொன்னீங்கய்யா, அதுக்கப்புறம் எனக்கு சுரீர்னு பட்டுச்சு. நான் இப்போ எல்லாம் சர்ச்சுக்கு போனால் என்னுடைய மனைவியை அழைச்சிட்டு தான் சர்ச்சுக்கு போகிறேன், தனியாக போகிறது கிடையாதுன்னார். அப்போ நமக்கு நல்லா தெரிகிறது, சைவ சமய கருத்துக்கள் எல்லா சமயத்திற்கும் பொதுவான கருத்து மட்டுமல்ல, எல்லாராலும் பின்பற்றக்கூடிய கருத்துக்கள் என்பதும் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுது. இங்கே சொன்னார் புகழி ஞான சம்பந்தன், அதில் சொல்லுகிறார் புகழி ஞான சம்பந்தன் நல்லோர்கள் சேர் புகழி ஞான சம்பந்தன். இந்த புகழி ஞான சம்பந்தன் என்று சொல்லுகிறார் இந்த பாங்கில். இந்த பாசுரம் முழுவதும் சொன்னேன். இதை நீரிலே இடப்போகிற வைகை, பெருகி வருகிற வைகை ஆற்றிலே இடப்போகிற இந்த ஏடு, இந்த ஏட்டை இடுகிற நிலையிலே புகழியாக இருக்கிற நான், புகழி ஞான சம்பந்தனாக இருக்கிற நான் இடுகிற ஏடு, சொல்லுகின்ற சொற்கள், எழுதுகின்ற வாக்கு, இதில் இடுகின்றேன் என்று சொல்லி புகழி என்று சொல்லுகிறார். புகழி எங்கம்மா வருது? அது எதுக்கு உறவு? நீருக்கு உறவு. புகழி என்பது நீருக்கு உறவு. நான் உனக்கு உறவு என்று சொல்லி நீரிலே அந்த ஏட்டை இட்டு உறவை காட்டி நிறுத்தினார் பெருமான். ஊர் சொல்லுகிற பொழுதே பதிகத்தினுடைய பொருள் வந்துடும். நீங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தரேன், வீட்டுக்கு போனவுடனே ஹோம்ஒர்க் வேற யாங்காதீங்க, உண்மைதான். வீட்டில் போனவுடனே போக மறுத்த பூன்முலையாள்னு ஒரு பதிகம் பாடியிருக்காருல்ல, அது நெருப்பில் போட்டார்ல, அப்போ என்ன ஊரை சொல்லியிருக்கணும் அவர், அதில் போய் பாருங்க. தானே எந்த ஊரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தினார் பாருங்க. நெருப்புக்கு சாதகமாக உறவாக இருக்கக்கூடிய பூதத்தினுடைய சம்பந்தப்பட்ட திரு ஊரை அங்கே சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த பதிகங்கள்லாம் அருளி செய்யப்பட்டவை, சிவனுடைய அருள் பெற்று அருளி செய்யப்பட்டவை, குருவாக்காக வந்தவை. நமக்கு தனியாக ஒரு குரு வரலன்னு கவலைப்பட வேண்டாம். திருஞான சம்பந்தரையே குருவாக கொள்ளுவோம், அவருடைய திரு வாக்குகளே நாம் உபதேசமாக கொள்ளுவோம், வினை பயன்களை வெல்லுவோம், பேரானந்தம் பெறுவோம் என்று சொல்லி மிக அற்புதமாக தொண்டு புரிந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும், கூடியிருக்கக்கூடிய அடியார் மக்கள், நீங்கள்லாம் பெரும்பேறு பெற்றவர்கள். உங்களுடைய திருவடியை பணிவது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெரும் பேராக கருதுகிறேன். நீங்கள் ஞானத்தினுடைய அந்த பெருமான், ஞான நடனம் புரிகின்ற சிவபெருமானுடைய சிவ கணங்களாக நீங்கள் விளங்குகின்றீர்கள். அதனால தான் இந்த திருப்பாசுரத்தை 10 நாட்கள் 12 நாட்கள் தொடர்ந்து கேட்கக்கூடிய பெரும்பேறு உங்களுக்கு கிட்டியது. எனவே உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து மீண்டும் நாம் சந்திப்போம், சிவபெருமான் திருவுருளை சிந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி மணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் திருஞான சம்பந்த பெருமானுடைய குருவருளும் ஆடல் வல்லானுடைய திருவருளும் நிறைந்து விளங்கி உங்கள் வாழ்விலே எல்லா வளமும் நலமும் கூடும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.